இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 40 45 முடிய. ஒரு தொழுநோயாளி ஊரை விட்டு வெளியிலே இருக்கிறவன், ஊரை விட்டு வெளியிலே பாதையிலே சென்று கொண்டு இருக்கிற இயேசுவை சப்தமிட்டு அழைக்கிறான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும். கடவுளுடைய சித்தம் நம்முடைய பாக்கியம் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுது கடவுளுடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடக்கிறோமோ, கடவுள் நமக்கென்று அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த உலகிற்கு வந்திருக்கிறாரோ, அதுதான் நிறைவேற வேண்டும் என்று நாம் சரணடைகிறோமோ, அப்பொழுது நமக்கு சுகம் உண்டு, பலம் உண்டு, மகிழ்வு உண்டு, மன நிறைவு உண்டு. நாம் ஒதுக்கி வைக்கப்படவில்லை, மாறாக ஊரோடு இணைந்திருப்போம். நாம் தீட்டுப்பட்டவர்கள் அல்ல, மாறாக சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளின் சொந்த மக்கள். இது எப்பொழுது நடக்கும்? ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுளம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்று சரணடைந்த உள்ளம் கொண்டிருக்கும் பொழுது, விருப்பங்களை கொண்டிருக்கும் பொழுது. அன்பானவர்களே, அந்த மகனை பாருங்கள், கடவுளிடமிருந்து எந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறான்? நீ குணமாகு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. கடவுளுடைய திருச்சித்தத்தை நாடினால் நம்முடைய வேண்டுதல்ல, ஆண்டவரே இதை கொடுங்க, இதை கொடுங்க, இது நடக்கணும்லாம் சொல்கிறோம்ல, கடைசியில் ஒரு வார்த்தையை மனதோடு கருத்தோடு இணைக்க வேண்டும். என்ன? இவைகளெல்லாம் உம்முடைய திருச்சித்தமாக இருந்தால், நீர் விரும்பினால் இது நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் என்னுடைய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில அந்த மனநிலை தான் விண்ணையும் மண்ணுக்கு கொண்டு வருகின்ற வலிமை உள்ள ஜெபம். அந்த மனநிலை தான். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பாவங்களினால் நாங்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய பேய் குணங்களினால் நாங்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய இந்த உலக இயல்புகளுக்கு அடிமையாக இருப்பதனால் நாங்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறோம். இவைகளிலிருந்தெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்தப்பட, நாங்கள் சுகமாக்கப்பட நீர் தயவுடன் விரும்ப வேண்டுமாய் உம்மிடம் சரணடைந்து கிடக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.